ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ் சேனல். இப்போ வந்து நம்ம கணங்களின் வகைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். கணம்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு, அதான் கணம்னு நம்மளுக்கு தெரியும். அது வந்து 11 வகைகள் இருக்குது. இப்போ அதிலிருந்து ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெற்று கணம்னா அதில் எந்த ஒரு உறுப்புமே இல்லாமல் இருக்கிறது தான் வெற்று கணம். அதாவது இரண்டால் வகுப்படும் ஒற்றைப்படை எண்களின் கணம். அப்படி ஒரு ரெண்டால் வகுப்படுற ஒற்றைப்படை எண்ணே இல்லை, அதனால இது வெற்று கணம். ஓருறுப்பு கணம்னா ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கிறது, அதாவது இரட்டைப்படை பகா எண் கணம். இரட்டைப்படை பகா எண் வந்து 2 மட்டும்தான், அதனால இது ஓருறுப்பு கணம். முடிவுறு கணம்னா நம்ம ஒரு கணத்தில் இருக்கிற உறுப்புகளெல்லாம் எண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் முடிவுறு கணம். ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் கணம். முடிவுறா கணம்னா எண்ண முடியாமல் இருக்கிறது, அதாவது நேர்கோட்டில் உள்ள புள்ளிகளின் கணம். ஒரு நேர்கோட்டில் வந்து எத்தனை புள்ளி இருக்குது அப்படின்றத நம்மளால் எண்ண முடியாது. அடுத்து சமகணம், உறுப்புகள் மற்றும் எண்ணிக்கை சமம். அதாவது A = 1 2 3 4, B = 1 2 3 4. சமான கணம்னா எண்ணிக்கை மட்டும் சமமாக இருக்கிறது, அதாவது A = 1 2 3, B = ABC. அனைத்து கணம்னா அனைத்து உறுப்புகளையும் கொண்டது, அதாவது இயல் எண்கள், மொழி எண்கள், முழுக்கள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லா இதையுமே உள்ளடக்கியது தான் வந்து அனைத்து கணம். அடுத்து வந்து உட்கணம்னா கணத்தின் உள்ளே உள்ளது, அதாவது இப்போ ஏன்ட்டு ஒரு கணம் இருக்குதுன்னா பீன்ற கணம் வந்து அந்த ஏல இருக்கிற உறுப்புகளே பிலையும் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஏயின் உட்கணம் பி. அடுத்து தகு உட்கணம்னா ஏல உள்ள அனைத்து உறுப்புகளும் வந்து பியில் இருக்கணும், ஆனால் பியில் வந்து ஏதாச்சும் ஒரு உறுப்பாவது ஏ விட அதிகமாக இருக்கணும். அதாவது A = 2 7 8 9 கொடுத்துருக்காங்க, பியில் 2 5 7 8 9 10 இருக்குது. ஏல இருக்கிற உறுப்புகள் பிலையும் இருக்குது, ஆனால் பியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உறுப்புகளும் இருக்குது, அதான் ஏ என்பது பியின் தகு உட்கணம். வெட்டாகணம்னா பொது உறுப்புகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் வெட்டாகணம். இப்போ ஏல வந்து 1 2 3 இருக்குது, பியில் 5 6 7 இருக்குது. இதில் பொதுவான உறுப்புகள் ரெண்டுலேயுமே காமனாக எந்த உறுப்புமே இல்லை, அதனால் இது வெட்டாகணம். அடுக்கு கணம்னா உட்கணங்களை உடையது, அதாவது இப்போ A = 2, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயின் அடுக்கு கணம் என்னன்னா ஏல வந்து ஒரு வெற்று கணம் 2 3 அப்படின்னு 3 இருக்குது. இது அப்படியே தனித்தனியாக எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு வெற்று கணம், அடுத்து 2 ஒரு தனியாக அதுவாக கணமாக போட்டுக்கணும், 3 ஒரு கணம், அடுத்து 2, 3 ஒரு கணம். இந்த மாதிரி எழுதணும்னா அதுதான் அடுக்கு கணம். இப்போ வந்து இதில் இருக்கிற 11 வகைகளையும் நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான், கணங்களின் வகைகள் முடிஞ்சு. தேங்க்யூ.